வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். இது உங்களுக்கான ஊடகம், உங்களுக்கான சேனல், தமிழர்களுக்கான சேனல், தமிழ்நாட்டிற்கான சேனல். நன்றி, வணக்கம். நம்ம ஒரு தி சட்ட மசோதாவை நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பாஸ் பண்ணல, கிழிச்சு மூஞ்சியில் எறிஞ்சிருக்காங்க. ஒரு எம்பியோ, அதாவது பிரதமருக்கு கீழே உள்ள பதவிகள் அனைத்துமே, அவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிரதமர் பதவிக்கு கீழே இருக்கிற அனைத்துமே, அதில் வந்து ஜனாதிபதியும் அடங்கும் அப்படின்னு அதான் அர்த்தம். அதான் இது அதுக்குள்ள உள்ளர்த்தம் அதுதான். இந்த பதவிகளெல்லாம் எம்பி, எம்எல்ஏ, மந்திரிகள், மாநில மந்திரிகள், மத்திய மந்திரிகள், மாநில மந்திரிகள், மாநில முதலமைச்சர்கள் அனைவரையும் அவங்க மேலே ஒரு குற்றத்தை சாட்டி அந்த குற்றச்சாட்டுப்படி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி 30 நாள் சிறையில் இருந்து 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்வதற்கு பிரதமருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சட்டம். எப்படிங்க? சூப்பர்ல, ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயாவது நடந்திருக்குதா? நடக்காது. இந்தியாவில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே உலகத்தில் நடக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இப்போ எப்படின்னா, பேரறிஞர் அண்ணாதுரைகிட்ட ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னாரு. இதுக்கு என்ன அப்படின்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் திறமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? காமராஜர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஐயா, என்ன உங்களையே இப்படி தோக்க வச்சுட்டாங்களே, என்னங்க இப்படி மக்கள்? அடே, அதான்டா ஜனநாயகம். அதுக்கு தான் நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும். இந்த வெங்காயத்துக்கு தான் நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும். இது ஜனநாயகத்தில் யாரும் தோற்கலாம், யாரும் ஜெயிக்கலாம் அப்படின்னாரு பெருந்தலைவர் காமராஜ். எவ்வளோ பெருந்தன்மையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு தடவை போயிட்டு இருந்தாராம். அப்படி மக்களை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டாராம், இப்போ சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம். சுதந்திரம் வாங்கிட்டோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சுதந்திரம் இப்போ முதல்ல இருந்த மாதிரி தானே இப்போயும் இருக்குது. இப்போ என்ன வித்தியாசம்? இப்போ வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருந்த மாதிரி தானே இப்போயும் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சுதந்திரம்னு என்னென்னு கேட்குறீங்க. நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் வந்து இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்தியா நாட்டினுடைய பிரதமர் நான். என்னைய மடக்கி நிற்க வச்சு சுதந்திரம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க சுதந்திரம் அப்படின்னாராம் ஜவஹர்லால் நேரு. எவ்வளவு ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தைகள். நம்ம பேரறிஞர் அண்ணாதுரை சொன்னதும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னதும் சரி, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதும் சரி, ரோஜா பூவை எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நேரு மாமான்னு அழகாக அழைக்கக்கூடிய பண்டித ஜவஹர்லால் நேரு, பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருந்தோம், பல விதமாக சுகமாக வாழ்ந்திருக்கலாம். அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் 9.5 வருடங்கள் 9.25 வருடங்கள் சுதந்திர போராட்டத்துக்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அவர் சிறையில் இருந்திருக்கார். 9.25 வருடம். யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு. எவ்வளோ பெரிய சொத்துக்காரன் தெரியுங்களா? அவங்க அப்பா போய் அந்த காலத்திலேயே வக்கீலாக இருந்து வாதாடுறதுக்கு, உலக நாடுகளில் போய் வாதாடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 50,000 கேட்பாராம். 1800லங்க. நம்ம வந்து யோசிச்சு பாருங்கள், அப்போல்லாம் எவ்வளோ காசுன்னு. 1 மணி நேரத்துக்கு 50,000 வாங்கலாம். இது கட்டுக்கதையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அது வேறு விஷயம். சொல்லப்பட்ட விதம், சொல்லப்பட்ட இடம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறது. இவர்கள் வந்து புனித தலைவர்கள், புனிதமான தலைவர்கள் இவர்களெல்லாம். பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, நம்ம
பண்டித ஜவஹர்லால் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம். இதே மாரி பெரியாரை வந்து கல்லால் அடித்திருக்கிறார்கள், செருப்பால் அடித்திருக்கிறார்கள். மலத்தை வந்து கரைத்து ஊற்றி இருக்கிறார்கள் பெரியார் மேல, தந்தை பெரியார் மேல. அவ்வளவு விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டார். நீங்க எதிர்க்கருத்து எவ்வளோ வேணா சொல்லுங்க. என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுங்க. ஆனா என்னுடைய கருத்துல நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். எதிரியே என்னைய பார்த்து குறை சொல்லக்கூடாது. எதிரிகளே இருக்கக்கூடாது. என்னைய பார்த்து யாரும் எதுவும் தப்பா பேசக்கூடாது. அப்படிங்கிற முட்டாள்தனமான, மூடத்தனமான இந்த பெருந்தலைவர்கள் பூராவுமே யாருகிட்டயுமே இல்ல. எதிரிகளினுடைய வாதங்களுக்கு, எதிரிகளுடைய கேள்விகளுக்கு, எதிரிகளினுடைய போராட்டங்களுக்கு மதிப்பளித்தார்கள், பதிலளித்தார்கள். இந்த பாசிச அரசு ஹிட்லர் கூட இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு அரசு இப்படி ஒரு சட்டம் வருது. 30 நாள் குற்றம் சாட்டப்பட்டு 30 நாள் சிறையில் இருந்தால் 31வது நாள் பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பதவியை பறிக்கலாம். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, மாவட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி, மாநில மந்திரியாக இருந்தாலும், மத்திய மந்திரியாக இருந்தாலும் அனைவரையும் பறிக்கலாம். சரி, குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைத்தால் ரைட்டு. குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை அதில். ஆனால் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு அரசியல்வாதி மேலே, அவர் மந்திரியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எந்த போஸ்டில் இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு, அந்த குற்றத்திற்கான 2 ஆண்டுகள் தண்டனை பெற்றால், 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தால், அவர் பதவியில் நீடிக்கக்கூடாது. பதவியிலிருந்து பதவி பறிக்கப்படும். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அதுவும் 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ தான். அந்த மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாட்டில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம ராகுல் காந்தியை வந்து அவங்க வந்து பதவி நீக்கம் செஞ்சாங்க. 2 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவரே திறமையாக வாதாடி, நான் இந்த குற்றம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார். இதுதாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிற முறை. இப்போ குற்றம் சாட்டப்பட வேண்டியதில்லை. குற்றம் சாட்டப்பட்டாவே போதும். நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை. ஒருத்தர் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. அவரை கைது பண்ணாங்க. அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சி அவர் சிறையிலேருந்து அவர் வாதாடி ஒன்றுமே இல்லை அந்த கேஸில். சும்மா வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இப்போ பதவியில் இல்லை. அவர் பதவி இறங்கிட்டார். இப்போ அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டாலே போதும், 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே போதும், அந்த அந்த நபரை கைது செய்யலாம், பதவியிலிருந்து தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம். இது எப்படிங்க சட்டம்? நாட்டு மக்களாகிய நாம் ரொம்ப சிந்திக்கணும். நம்ம வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இந்த மாதிரிலாம் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இருந்ததில்லை. இந்த மாதிரிலாம் கொடுங்கோல் ஆட்சிகள் நடந்ததில்லை. வெள்ளைக்காரங்களோட மக்களை வந்து மனிதர்களாக மதித்தார்கள். மனிதர்களாக மதித்தார்கள். ஒரு மதிப்பளித்தார்கள். அவனுக்கு தேவை கொள்ளையடிச்சுக்கிட்டு போனான். அவ்வளோதானே தவிர மற்றபடி யாரையும் புண்படுத்தலை. கொன்னான். சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்கள அடித்தான், கொன்னான், உதைச்சான், சித்திரவதை பண்ணான், அந்த மனுஷரையில் கொண்டு போய் போட்டான், அது பண்ணான், இது பண்ணான். அது வந்து அவனோட பாலிசி. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் உள்நாட்டுலேயே இருந்துக்கிட்டு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் உள்நாட்டிலே இருந்துக்கிட்டு உள்நாட்டு பிரதமர்கள் இதுவரை யாரும் செஞ்சுருக்காங்களா? இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, அடக்குமுறையை கொண்டு வந்தாங்க. ரைட்டு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அடக்குமுறையை கொண்டு வந்து அடக்கினாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய மாபெரும் குற்றம் அப்படிங்கிறத உலகமே பேசிச்சு. இந்தியா இன்னும் மறக்கலை. அந்த நாளை வந்து கருப்பு நாளாக கொண்டாடுகிறார்கள். பாராளுமன்றத்தின் கருப்பு நாட்களாக கொண்டாடுகிறது இந்த பிஜேபி அரசு. இந்த மானங்கட்ட பிஜேபி அரசு கொண்டாடுது. ஆனால் அதே மானங்கட்ட பிஜேபி அரசு என்ன மாதிரி சட்டம் கொண்டு வருது? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் படாவிட்டாலும் பரவாயில்லை. குற்றம் நிரூபிக்கப்படணுங்கிற அவசியம் இல்லை. குற்றமே ஒருத்தனை மேலே சாட்டப்பட்டு சும்மா ரோட்டில் போகும்போது ஒருத்தன் மேலே இவர் தான்ப்பா இந்த வேலையை செஞ்சார், இந்த தவறுக்கு காரணம் இவர் தான், முத்துசாமி தான் இந்த தவறுக்கு காரணம். அந்த முத்துசாமியை தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் யாராக இருக்கிறது? முதலமைச்சராக இருக்கிறார். ரைட்டு, அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்க. 30 நாள் சரி முடிஞ்சா 31வது நாள் அவர் பதவிக்காலி, நீ வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான். நீ இனிமேல் எலெக்ஷன் நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதற்கு பெயர் தான் பாசிசம். இதற்கு பெயர் தான் வந்து சர்வாதிகாரம். இதற்கு பெயர் தான் சர்வாதிகாரி. இதற்கு பேர் தான் ஹிட்லரிசம். இராணுவ ஆட்சின்னு கூட சொல்லலாம். சர்வாதிகார ஆட்சி, இராணுவ ஆட்சி, எல்லா கழுதையும் ஒன்று தான், எல்லா குப்பையும் ஒன்று தான். சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். அதாவது தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதுவுமே செய்யலை, எதுவுமே நடக்கலை. 1.5 கோடி வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தரனாங்க, தரல.
ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் 15 லட்சம் ரூபாய ஒவ்வொரு அக்கவுண்ட்லேயும் போடுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலமா நிறைய பணங்கள வீட்ல இருந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து அக்கவுண்ட்ல போட்டு அத பூரா மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத பூரா கரைச்சு விட்டாய்ங்க. 2,00,00,000 பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. வேலை தரல. இருந்த வேலையும் பூரா ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து இருந்த வேலைய முக்காவாசி வேலைய பறிச்சுட்டானுங்க. அதானிக்கும், அம்பானிக்கும் நாட்டினுடைய சொத்துக்களை அதானிக்கும், அம்பானிக்கும் முறைகேடாக வித்திருக்காங்க. முறைகேடாக இந்திய கம்பெனிகள்லேருந்து, இந்திய அரசுடைமை கம்பெனிகள்லேருந்து பணத்தை லோனாக குடுத்துருக்காங்க முறைகேடாக. 16,00,000 கோடி ரூபாய மக்களுடைய வரி பணத்த கார்ப்பரேட்டுகளாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு திருட்டு பயலுக, திருடனுங்க ஓடிட்டானுங்க. நீ மோசடியா நடந்து நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, மோசடியா நடந்து நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, வாக்கு திருட்டியிருக்க. இதுவரைக்கும் உலகத்துல எவனாவது வாக்கு திருடுவானா? இத்தன நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாய்ங்க? எம்எல்ஏ வாங்குனாய்ங்க, எம்பிய வாங்குனாங்க, மந்திரிகள வாங்குனாங்க, மாநில அமைச்சர்களை வாங்குனாங்க, முதலமைச்சர்கள விலைக்கு வாங்குனாங்க, இடி அனுப்பிச்சு பயமுறுத்துனாங்க, இன்கம் டாக்ஸ போட்டு பயமுறுத்துனாங்க. பயமுறுத்தி அவர்கள பயத்துக்குள்ளாக்கி, எங்க நம்மள கொண்டு உள்ள வச்சுருவாய்ங்களோ, நம்மள கழி தின்ன விட்டுருவாய்ங்களோங்கிற பயத்துல, அவைங்க கட்சி மாறி வந்துட்டாய்ங்க. கட்சி மாறி பிஜேபியில சேர்ந்தவன் அத்தன பேத்து மேலயும் இருந்த கேஸ பூரா தள்ளுபடி பண்ணிட்டாய்ங்க. தள்ளுபடி பண்ணல. அத பூரா பெண்டிங்ல வச்சிருக்காய்ங்க. எப்ப இவங்க எதிரா பேசுறாய்ங்களோ, அப்ப எடுத்து இது பிரம்மாஸ்திரம் மாரி அவைங்களுக்கு. அவைங்க கூட அவைங்க வச்சிருக்கிறது பூரா அவைங்க எல்லா தகவல்களும் திரட்டி வச்சிருக்கிறது பூரா பிரம்மாஸ்திரம் மாரி பத்திரமா வச்சுக்குவாங்க. மடியிலே வச்சுக்குவாய்ங்க. எவனாவது எப்பாவது திருகுசு வேல எவனாவது காட்டானா, எடுத்து டக்குன்னு விட்டுருவாய்ங்க அம்ப. அவன் காலி. அத்தோட தூக்கி உள்ள வச்சுருவாய்ங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து அவன் தப்பு செஞ்சுட்டான், அந்த மந்திரி தப்பு செஞ்சுட்டான், அந்த எம்எல்ஏ தப்பு செஞ்சுட்டான், அந்த எம்பி தப்பு செஞ்சுட்டான், அந்த முதல்வர் தப்பு பண்ணிட்டாரு. அவர வந்து நம்ம தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்ல. அவர்களை மிரட்டி, பயமுறுத்தி, அவர்கள நம்ம பக்கட்டு திருப்பி, அவைங்க பக்கட்டு திருப்பி, அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி, அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம செய்யறதுக்கான வேலை தான் இதே தவிர, மற்றபடி ஜனநாயகத்த காப்பாத்தணும், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை குடுக்கணும், அவன் வந்து நல்லவன் இல்ல. இந்த மாரியெல்லாம் எண்ணங்களெல்லாம் செய்யல. இது எவ்வளவு பெரிய பாசிச ஆட்சி பாருங்க. இது எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சி பாருங்க. இது எவ்வளவு பெரிய மானங்கெட்ட ஒரு ஒரு கேடுகெட்ட மக்களாட்சி பாருங்க. இந்த மாரி மக்களாட்சி தேவையா நமக்கு? அ ஓட்ட திருடியிருக்கீய, ஒரு வீட்ல 80 பேரு, ஒரு வீட்ல 40 பேரு, ஒரு வீட்ல 200 பேரு, ஒரு ரூம்ல 150 பேரு, அப்பன் பேரு 0, வீட்டு நம்பர் 0, அப்பன் பேரு ஏபிசிடி, இஎஃப்ஜிஹெச்டி, இதெல்லாம் அப்பன் பேரு, இது அண்ணன் பேரு, இது அப்பா பேரு, இது மாமா பேரு, இது சித்தப்பா பேரு, இது மச்சினன் பேரு, இது பொண்டாட்டி பேரு, இது புள்ளைங்க பேரு. என்னங்கடா என்னடா நடக்குது நாட்ல? எங்கடா போறீங்க? தேர்தல் கமிஷனோட சேர்ந்துக்கிட்டு என்னடா கும்மி அடிக்கிறீங்க இந்த உலகத்துல? அ இந்தியால இருக்கிற 130, 150 கோடி பேத்த நீ முட்டாளா தானே நெனச்சிருக்கிற. இந்தியர்களை கிள்ளுக்கிரையாகத்தானே வச்சிருக்கிற. பதவிக்கு வந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது சொன்னது மக்களுக்காக சொன்ன மேனிஃபெஸ்டோ, நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னது ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கியா? ஒரே ஒரு விஷயம். ஒண்ணுமே செய்யல. இதுவரைக்கும் ஒண்ணும் செய்யல. அப்போ எதையுமே செய்ய மாட்ட, ஓட்டு போட்ட மக்கள மதிக்க மாட்ட, ஓட்டே நீ எனக்கு இனிமே போட வேணாம் அப்படிம்ப. ம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காணொளி 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா பெருசா போயிட்டுருக்குது. இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணாய்ங்க? இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாய்ங்க. இந்துக்களினுடைய அந்த இத வந்து அந்த இந்துக்களினுடைய அந்த அந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு, அந்த உணர்வுகளோட இது அந்த அந்த உணர்வுகளினுடைய தாக்கத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த உணர்வுகளின் இந்துக்களினுடைய இந்துக்கள் என்ற பெயரில் ஒரு சில தீவிரவாத கும்பல்களை வளர்த்து, அந்த கும்பல்களுக்கு இந்துத்துவா அப்படிங்கிற உணர்வை ஊட்டி, அந்த உணர்வில் எரியுது பாருங்க நெருப்பு. அந்த நெருப்புல குளிர்ச்சி காய்ஞ்சிட்டு இருந்த கட்சி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல். இன்னைக்கு இவங்க என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, என்னமோ தெரியல ஓட்ட திருடி இருக்காய்ங்க. இவ்வளோ நாளா காவி கொடிய காமிச்சாவே ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், பாரத் மாதா கி ஜெய் இதெல்லாம் சொல்லி வந்து என்ன பண்ணாய்ங்க, ஓட்ட திருடி, ஓட்ட வாங்கி அவங்கள மக்களை ஏமாத்தி முட்டாள்களா தானே வச்சிருக்காய்ங்க. படிச்சா தானே அவன் புத்திசாலியா சிந்திப்பான். சிந்திக்கிறதுக்கு யோசனை இல்ல. சிந்திக்கவே முடியாம யோசனையே இல்லாம தானே முட்டாளாவே இருக்கிறான்.
அவனை ஏமாத்த வேண்டியது. ஏமாத்தி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு அடிமையாக்கி அவனை வந்து அந்த மூலம் ஓட்டு வாங்கி அதை ஜெயிக்க வேண்டியது. இவர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்காக மக்களை முட்டாளாகவே வச்சிருக்கிறது இதுதான். இப்ப என்ன பண்றாய்ங்க, ஓட்டு திருடுறாய்ங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, அவங்களால வந்து இனிமேல் வந்து அவர்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லாமே வெளிப்படையா வந்துருச்சு. மொபைல் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, டெலிவிஷன் வந்துருச்சு. எல்லாம் உடனே உலகத்துல எந்த மூலையில எது நடந்தாலும் உடனே அப்டேட் ஆகுது. டக்கு டக்கு டக்குன்னு. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த மக்களை இனிமேல் பொய் சொல்லி திசை திருப்ப முடியாது. சாமியின் பெயராலோ, இந்துத்துவாங்கிற பெயராலோ இந்த மக்களை வந்து இனிமேல் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த இந்த வண்டி ஓடாது. இந்த வண்டிய வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி கொ பொ கொ கொஞ்சம் அதுவா போய் ஒரு இடத்துல நின்றும். அதுக்கு மேல மூவ் ஆகாது. சக்கரம் உடைஞ்சு போயிரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓட்டை திருடி நம்ம வந்து ஜெயில்ல நம்ம பதவியில இருக்கணும். அப்படின்னு. இப்போ இவர் இப்ப இவ்வளவு குற்றங்கள் செஞ்சிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு. அவர் செஞ்சது பூரா குற்ற செயல் தான். அந்த 12 வருஷமா இந்த ஆட்சிக்கு 3வது முறையா வந்து 3வது முறையா கன்டினியூவா ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜெயிக்கவே இல்லன்னு சொல்றாங்க. வாரணாசியில தோத்துட்டாருன்னு தான் சொன்னாய்ங்க. வாரணாசியில எதிர்க்கட்சின்னு தான் சொன்னாய்ங்க. வாரணாசியில தோத்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாய்ங்க. வாரணாசியில எதிர்க்கட்சின்னு தான் அப்படின்னு சொன்னாய்ங்க. ஆனா, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் தான் எதிர்க்கட்சியால தான் வெற்றி பெற்றார் அப்படின்னாங்க. ஆனா, இவர் தான் ஜெயிச்சார். 4 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஓட்ட நிப்பாட்டி, எலெக்ஷன் என்றத நிப்பாட்டி, அதுக்கப்புறம் எண்ணி எப்படியோ மேக்கப் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாய்ங்க. உண்மையா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அழிச்சிருப்பாங்க அந்த மிஷின. இப்ப சுப்ரீம் கோர்ட் அந்த மிஷின கொண்டான்னு சொல்லிட்டு கேட்டா, ஹரியானால நடந்த மாரி அந்த மிஷின்லாம் ஓட்டு பெட்டியெல்லாம் கொண்டு வாடா அப்படின்னா அழிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எல்லாம் ரேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி இருக்குது. இந்த இந்த ஆட்சிய நடத்துற, இந்த கேடுகெட்ட கேவலமான உலகத்திலேயே இந்த மாரி கேவலமான பிரதமர பார்த்ததில்ல. இந்த பிரதமர் எப்ப அரெஸ்ட் பண்றது? இவ்வளவு குற்றங்கள் பண்ணியே குற்றம் சாட்டியவருக்கு 30 நாள் குற்றம் சாட்டி கைது பண்ணப்பட்டவருக்கு 30 நாள் சிறையில் இருந்தால் 31வது நாள் பதவி காலி. இவர எப்ப கொண்டு போய் உள்ள வைப்பீங்க? இப்ப இப்ப இந்த மாசம் ஏதோ செப்டம்பர் 1ன்னு நெனைக்கிறேன். ஏதோ பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாள் வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். இந்த செப்டம்பர் 1 இல்ல. இப்ப இந்த பிறந்தநாள் அவரோட பக்கத்துல வருதுன்னு. அப்ப 75 வயசு முடிஞ்சு 76வது வயசுல அடியெடுத்து வைப்பார்ன்னு நெனைக்கிறேன். 75 வயசு முடிஞ்சிருச்சுனாவே பதவியில இருக்கக்கூடாதுங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடுகள்ல ஒண்ணா இருக்குது. அதுக்குள்ளார எல்லாத்தையுமே ஏறி மிதிச்சு, எல்லாத்தையுமே சர்வாதிகாரமாக்கி, எல்லாத்தையுமே பாசிசமாக்கி, எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல எவனும் நம்ம மட்டும் தான் தலைவன் வேற எவனுமே இல்ல. நம்மள கேள்வி கேட்டுக்கிறதுக்கு இந்தியால ஆளே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு வல்கரான ஒரு மட்டமான சூழ்நிலைக்கு இந்தியாவை கொண்டு போகிறாங்களோ என்னன்னு அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன்னா, பெட்ரோல் விலைக்கு எவ்வளவோ தேர்தல்ல பெட்ரோல ரூ. 40 குடுக்குறேன்னாய்ங்க. ரூ. 64 இருந்துச்சு ரூ. 40 குடுக்குறேன்னாய்ங்க. ரூ. 100ல கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காய்ங்க. ஐயய்யோ! சொல்லிக்கிட்டே போலாங்க. சொல்லி, சொல்லி நமக்கு தான் சலிப்பா இருக்குது. மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அடுத்த வருடம் தமிழ்நாட்டுல வந்து எலக்ஷன் நடக்கப்போகுது. சட்டசபை எலக்ஷன் நடக்கப்போகுது. இந்த எலக்ஷன்ல இவர்கள் எவ்வளோ தில்லுமுல்லு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பயமா இருக்குது. தில்லுமுல்லு செஞ்சு ஒரு 10 சீட்டு எம்எல்ஏ சீட் அவங்க ஜெயிச்சுட்டாவே சட்டசபைய நடத்த விட மாட்டாய்ங்க. எல்லாம் இருக்கிற எம்எல்ஏ பூரா விலைக்கு வாங்கிருவாய்ங்க. விலைக்கு வாங்கி திமுக எம்எல்ஏக்கள் விலைக்கு போக மாட்டார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏக்கள விலைக்கு வாங்குவாய்ங்க. அவங்க ஏற்கனவே சோரம் தான் போயிட்டாங்கல்ல. அவங்க ஏற்கனவே சோரம் போனவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள், அதிமுக மந்திரிகள், அதிமுக முன்னாள் முதல்வர்கள் அனைத்துமே சோரம் போய்விட்டனர். தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து, கூட்டி குடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்கலாம். அவர்களை பூராவுமே ஆளுக்கு 2000 கோடி, 3000 கோடி தரேன்னு சொல்லிட்டு விலைக்கு வாங்கி, அவன்ட்ட தான் 14,00,000 கோடி ரூவா அடிச்சு கார்ப்பரேட் குடுத்து, அது மூலமா கமிஷன் வாங்கி, தேர்தல் பாண்டுன்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாம் இதில பல்லாயிரம் கோடி ரூவா வச்சிருக்கானே. ஆளுக்கு 2000 கோடி, 3000 கோடி குடுத்தா வரமாட்டேன்னா சொல்றாங்க. 500 கோடி, 1000 கோடி குடுத்தா வரமாட்டேன்னா சொல்லுவாய்ங்க, வந்துருவாய்ங்க. அவைங்கள பூரா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கான வேலைகளை, தமிழர்களினுடைய கல்வியை பிடுங்கிறதுக்கான வேலைய, பொருளாதாரத்தை பிடுங்குவதற்கான வேலைய, படிக்க விடாம நீட்டு மாரி கொண்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி, புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற மாரி அத கொண்டு வந்து தமிழ்நாட்டை சிதைப்பதற்கான வேலைகளை பார்த்து விடுவார்களோன்னு பயமா இருக்கு. பதறுது மனசு. நம்ம எங்கடா போய்க்கிட்டு இருக்கோம்? 50, 60 வருஷமா அந்த திராவிட கட்சிகள் கட்டி காப்பாத்தி இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வளர்ந்த நாடுகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை காலி பண்ணி விடுவாங்களோ அப்படிங்கிற மனசு பதறுது. நெஞ்சமெல்லாம் பதபதைக்குது. மக்களாகிய நாம் விழிப்புடன் இல்லாவிட்டால் தமிழ்நாடு பீகாராகவோ, உத்தரப்பிரதேசமாகவோ மாறுவதற்கு ரொம்ப நாள் இல்லை. கூடிய விரைவில் மாறிவிடும். சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். உன் முன்னோர்களை விட, உன் தெய்வத்தை விட,
உன்னுடைய சுற்றி இருப்பவர்களை விட, உன் சொந்த பந்தங்களை விட, உன் தாய் தந்தையை விட உன்னுடைய மூளை அபாரமானது, சிந்திக்கும் திறன் அபாரமானது. ஆகவே சிந்தி அப்படின்னார் பெரியவர், பெரியார். நாம் சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.